அனைவருக்கும் வணக்கம். நான் ரெனுமீரா. இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பார்க்கலாம். ஒரு நாள் முழுக்க 3 8 பிரிச்சுக்கிட்டு எப்படி நமக்கு ஏத்த மாதிரி நாம நமக்கு ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் எல்லாமே நமக்கு கிடைக்கிற மாதிரி வாழலாம் அப்படின்றத பார்க்கலாம். 3 8 பிரிச்சுக்கணும். முதல் 8 அப்படின்னு சொன்னா அது ஒரு நாள்ல எந்தெந்த நேரத்துல இந்த 8 மணி நேரத்தை செலவாக்கிறீங்கிறது உங்களோட விருப்பம் தான். ஆனா கடின உழைப்புக்காக 8 மணி நேரம் ஒதுக்கிடணும். அதுக்கு அடுத்த 8 மணி நேரம் நல்ல தூக்கத்துக்காக ஒதுக்கணும். இதுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த 8 மணி நேரம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான 8 மணி நேரம். நம்ம வாழ்க்கையில நாம ஒதுக்க வேண்டியது நமக்காக. அது என்ன அப்படின்னா 3F அப்படின்னு சொல்லிக்கலாம். ஃபேமிலி, அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஃபெய்த். எல்லாத்துலயும் ஒரு நம்பிக்கை அப்படின்னு நம்ம வச்சு நம்ம வாழ்க்கைய நாம அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திக்கிட்டு போற ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது 2H. அது என்னன்னா ஹெல்த் அண்ட் ஹாபி. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, ஹெல்த்ல எல்லாம் நான் ரொம்ப கவனமா இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஹாபி என்ன பெரிய ஹாபி, பாட்டு கேட்பேன் அவ்வளவுதாங்க, அதெல்லாம் ஒரு காலவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாம அதுக்கும் ஒரு நேரம் ஒதுக்கி அதுல நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்யணும். அது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப பெரிய பலம் கொடுக்கும். அடுத்த அந்த 8 மணி நேரத்துல அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் ஒரு எஸ், 1S. அது என்ன 1S அப்படின்னா சர்வீஸ். ஏதாவது ஒரு சின்ன சர்வீஸ் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது நம்மளோட வாழ்க்கைய அடுத்தடுத்த நாளைய நோக்கி நகர்த்திக்கிட்டு போறதுக்கான ஒரு சிறந்த வழின்னே சொல்லலாம். பெரிய பெரிய அறிஞர்கள், ரொம்ப உலகத்துல இன்னைக்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மற்றொரு உலக கவன பார்வையை தன் பக்கம் வைத்திருக்கக்கூடிய பல பெரியவர்களுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. அதனால நாம இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை, ஒரு வாழ்க்கை அப்படின்னா நம்மளோட கடின உழைப்பும் இருக்கணும், நிம்மதியான தூக்கமும் இருக்கணும். இந்த இடத்துல தூக்கம் அப்படிங்கிறது, அது நிம்மதியான தூக்கமா அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அந்த நிம்மதியான தூக்கம் நமக்கு கிடைப்பதற்கான ஒரு முக்கிய வழி என்னன்னா ஹாபிக்கு நமக்கு நேரம் ஒதுக்குறது, நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு நேரம் ஒதுக்குறது, எல்லாத்துக்கும் மேல ஒரு சின்ன ஒரு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ற ஒரு சந்தோஷம். இது எல்லாம் இருந்தாலே நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. எல்லாரும் மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்லி இதே மாதிரியான இன்னொரு பதிவுடன் விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.